நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. இருந்த வாரத்தை நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் உடைய நல்ல சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நல்ல பங்கை நாங்கள் உண்மையாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசினால் எங்கள் இருதயம் ஆண்டவரே அமர்ந்து கொள்ளும் ஐயா. எங்கள் கவலைகள் மாறும் ஐயா, எங்கள் கண்ணீர் மாறும் ஐயா. நீங்கள் பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதாமலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடும் துயர்பாரி கொள்ளாய் கண் கொண்டு குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதாமலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடும் துயர்பாரி கொள்ளாய் கண் கொண்டு ஈட்டியால் சேவகன் எட்டிய கூத்த இறைவன் விழாவதிலே ஈட்டியால் சேவகன் எட்டிய கூத்த இறைவன் விழாவதிலே அவ தீட்டிய தீட்சையும் குருதியும் ஜலமும் திறந்தோடுது பா. இந்த நல்ல வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 40வது வசனம். அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த சிலுவை தியான வாழ்வுக்கு நேராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவர் நம்மை இந்த நல்ல நாளுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கே நாம் நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த சிலுவை தியான வாழ்வு இந்த காரியத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக தியானித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 40வது வசனம். தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் உபதேசித்தார், ஊழியம் செய்தார், அற்புதங்கள் செய்தார். இப்பொழுது சிலுவையிலே அடிக்கப்பட்ட நிலையிலே
சிலுவையிலே குற்றுயிராய் இரத்தமெல்லாம் ஒழுக அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். சிலுவையிலே நமக்காக நம்முடைய நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறவரை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை தான். நீங்கள் 39ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். யாரு இப்படி தூசிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வழியாய் நடந்து போகிற மக்கள். அந்த வழியாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை பாதையிலே அந்த சிலுவையை தூக்கி கொண்டு வந்த இயேசப்பாவின் சிலுவையை தூக்கி கொண்டு வந்த அந்த வழியிலே நடந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வழியில நடந்தவர்கள், அந்த வழியில நடந்து போகிறவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ தேவனுடைய குமாரனானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டுவிட்டு 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னாயாமே, உன்னை நீயே இப்பொழுது ரட்சித்துக்கொள். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நேசரை பார்த்து அன்பு கூர்ந்து அன்பாயிருக்கின்ற ஆண்டவரை பார்த்து பரிகாசம் பண்ணுகின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. கொஞ்சம் நாம சிந்தித்து பார்க்கும் பொழுது இயேசு அவருடைய சரீரத்தில் இருந்து இரத்தமெல்லாம் ஓடுகின்றது, நாவறண்டு போனது. அவர் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு தலையில் இருந்து ரத்தம், சரீரமெல்லாம் ரத்தம் எல்லாம் வெளியே போய்விட்டது. இப்பொழுது வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கிறார். கால்களில் ஆணி, கைகளில் ஆணி, சரீரம் முழுவதும் சாட்டையினால் அடித்த அடிகள், தலையிலே முட்கிரீடம், இப்படியெல்லாம் இவரை குற்றுயிராய் வைத்துக் கொண்டு சொல்லப்படுகிற வார்த்தை தான், தேவனுடைய ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, சிலுவையில் இருந்து இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக் கொள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இது சாதாரணமாக மனிதன் தன்னுடைய இருதயத்தில் இருந்து இந்த வார்த்தையை பேசவே முடியாது. இந்த வார்த்தையை பேசுகிறவன் மனிதனும் அல்ல. ஏனென்று சொன்னால் குற்றுயிராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார், வேதனையின் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி வேதனையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அநேக மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த பாதையிலே நடந்து போகிறவர்கள் தான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். சிலுவையில இருந்து இறங்கி வா, உன்னை ரட்சித்துக்கொள், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டுவிட்டு நான் 3 நாளைக்குள்ளே நான் கட்டுவேன் என்று சொன்னாயே, உன்னை காப்பாற்றிக் கொள்ள உனக்கு முடிகிறதா? உன்னை காப்பாற்ற உன்னால் முடியுமா? ஆணி வைத்து அடித்து வைத்திருக்கிறோமே, உன் ரத்தம் எல்லாம் ஓடுகின்றது, நீ இப்பொழுது கீழே இறங்கி வா. சாத்தான், அறிவீனமாகிய சாத்தான் நடந்து போகிறவர்கள் வழியாக பேசுகின்றான். சிலுவையிலே ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பதற்காக தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி இந்த வார்த்தை வருகின்றது. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக வாசித்து பாருங்கள். தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. இந்த வார்த்தையை நீங்கள் இன்னொரு இடத்திலே வாசிக்கலாம். சாத்தான், ஏசப்பா
உபவாசிக்கும்படி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக 40 நாள் உபவாசித்தார். வனாந்திரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அங்கே பசியோடு இருக்கும் பொழுது உபவாச நாட்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது பசியோடு இருக்கிறார். சாத்தான் வந்து சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்க கட்டளையிடும். அன்புக்குரியவர்களே, அதை போலதான் இந்த வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது. நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. அதே போல உபயோகிக்கப்பட்ட வார்த்தை. சாத்தானுடைய கர்ச்சனை, உன்னை சிலுவையிலே அடித்து விட்டேன், உன்னுடைய சாம்ராஜ்யம் இதோடு முடிகிறது என்று அவன் நினைத்து பேசுகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவை காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சிலுவையிலே நமக்காக துடிக்கும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இந்த கர்ச்சனையான வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாத்தான், இவனுடைய வேலை முடிந்து விட்டது, இவனை முடித்து விட்டோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவை நாம் எத்தனை முறை சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இன்றைக்கும் அவரை காயப்படுத்துகிறோமே, அவரை வேதனைப்படுத்துகிறோமே, அவரை நாம் அடிக்கிறோமே. இன்றைக்கு இந்த சிலுவை தியான நாட்களின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டா, நமக்காக இப்படிப்பட்ட வேதனைகளை சகித்தா. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று மனிதனை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்கிறார். இப்படிப்பட்ட அதிசயமான ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள், அந்த பாதையிலே நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். தேவனுடைய குமாரனே, ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று தூசித்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது, அதே அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்றார்கள். இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை, இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்றார்கள். முதலாவது ஒரு கூட்ட ஜனம், இவன் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்றார்கள். இப்பொழுது ஒரு கூட்ட ஜனம் சொல்லுகின்றது, இவன் இஸ்ரவேலின் ராஜா என்று அழைக்கப்பட்டானே, இப்பொழுது இவன் சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், இவனை விசுவாசிப்போம் என்கிறார்கள். இந்த வார்த்தையை யார் உபயோகிக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 41ஆம் வசனம், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, அது அடுத்த வசனம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்றார்கள். இங்கே இந்த வார்த்தையை உபயோகிக்கிற மனிதர்கள் யார் என்று சொன்னால், பிரதான ஆசாரியர்,
வேத பாரகர், மூப்பர்கள். 3 விதமான மக்கள். ஒன்று பிரதான ஆசாரியர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பணி செய்யும்படி நியமிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது யாரு? வேத பாரகர்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள். மூன்றாவது யாரு? தேவனுடைய ஆலயத்தினுடைய மற்ற வேலைகளை கவனிக்கக்கூடிய மூப்பர்கள், கமிட்டியில இருக்கக்கூடியவர்கள். 3 விதமான மக்கள். இவர்களை குறித்து நீங்கள் வேத புஸ்தகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் எல்லா காலங்களையும் நிதானிப்பதற்கு தெரிந்தவர்கள். பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர்கள். இந்த 3 பேரும் வேத பிரமாணங்கள் அனைத்தையும் கற்றவர்கள். வேதத்திலே சொல்லப்படுகிற ரகசியங்களை அறிந்தவர்கள். இயேசு பிறப்பார் என்பதும் தெரியும். இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவார். தம்முடைய மக்கள், இந்த உலகத்தின் மக்கள் அனைவருக்காகவும் சிலுவையை சுமந்து அடிக்கப்படுவார் என்பதும், அதன் மூலம் பாவம் மன்னிப்பு மக்களுக்கு பிரகடனப்படுத்தப்படும் என்பதும் இந்த 3 விதமான மக்களுக்கும் தெளிவாக தெரியும். ஏன்னா வேதத்தை படித்தவர்கள், காலங்களை அறிந்தவர்கள், காலங்களினுடைய எல்லா தோற்றங்களையும் நிதானிக்க கூடியவர்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். இதுவும் சாத்தானுடைய தீய சூழ்ச்சி என்றுதான் பார்க்கிறோம். இவர்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு பிறப்பார் என்பது தெரியும், பெத்லகேமிலே பிறப்பார் என்பது தெரியும். யூதாவில் உள்ள பெத்லகேமே, நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா உன்னிடத்தில் பிறப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தைகளை இவர்கள் படித்தவர்கள். முந்தின வசனத்திலே 40வது வசனத்திலே பார்த்த மக்கள் வழியாக நடந்து போகிறவர்கள். ஆனால் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே காத்திருக்கிறவர்கள், வசனத்தை வாசித்தவர்கள், வசனத்தை தியானிக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தினுடைய பணிகளை செய்கிறவர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், நீ இஸ்ரவேலின் ராஜாவானால் நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, சாத்தான் இவர்கள் மூலமாக பேசுகிறான். சாத்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து கர்ச்சிக்கின்ற ஒரு நிலையை தான் நாம் இந்த 2 வசனங்கள்லையும் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இன்னொரு வேத வசனத்தை கூட யோவான் எழுதின சுவிசேஷத்தில், யோவான் 18ஆம் அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது அவரை அன்னா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜனங்களுக்காக ஒரே மனிதன் மரிப்பது வேத பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அறிவித்தவன் யாரு? பிரதான ஆசாரியன். அப்படியானால் இவர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு
காரியம். ஆனால் அவரை சிலுவையிலே அடிப்பதற்கு இவர்கள் துடிக்கிறார்கள். நீங்கள் வேதத்தில் பிலாத்து இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். பல காரியங்களை சொல்லுகிறான். எப்படியாகிலும் இவரை விடுதலையாக்க வேண்டும். மரணத்திற்கு பாத்திரமான தவறு எதுவும் செய்யவில்லை என்று இவர் பிரயாசப்படுகிறார். ஆனால் பிரதான ஆசாரியர், வேதபாரகர்கள் இவர்களெல்லாம் இவரை எப்படியாகிலும் இந்த உலகத்தை விட்டு அனுப்ப வேண்டும், இவரை எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ விடக்கூடாது என்று சொல்லி இவரை சிலுவையிலே அறையும் என்றார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் இப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், சாத்தான் அவருடைய உள்ளத்தை நிரப்பிவிட்டான். சாத்தான் இவர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு போய்விட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, பாவ நிலை, பாவத்தின் உச்சகட்டம் இவர்களுடைய உள்ளத்தில் இருந்தபடியினால சாத்தான் இவர்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டு போய்விட்டான். ஆகவேதான் அவர்கள் பேசுகிறார்கள், நீ சிலுவையில் இருந்து இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், அப்பொழுது உன்னை விசுவாசிப்போம். அன்புக்குரியவர்களே, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை இடத்திற்கு போகிறார், ஒலிவ மலைக்கு போகிறார். அங்கே திரளான சேவகர்கள், அரசு நியமிக்கப்பட்ட சேவகர்கள் தடியோடு வருகிறார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரனாகி இயேசுவை என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது, அப்படி கண் ஏறிட்டு அவர் பார்த்த பொழுது சேவகர்கள் எல்லாரும் கீழே விழுந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக பலியானா. நம்முடைய வாழ்க்கையை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்போம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கிப்பா, உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் சாத்தானுக்கு இடம் கொடாதபடி இயேசுவை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நாம் பேசாதபடி நம்முடைய வாழ்க்கையை, வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், வேத நன்னூல்கள் எல்லாம் நமக்கு தெரியும், மறைபொருள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் தெரிந்தது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ சிலுவையில் இருந்து இறங்கி வா, உன்னை விசுவாசிப்போம் என்றார்கள். இதை போல நம்ம வாழ்க்கையை நாம் பார்த்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இதில் கவனமாயிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவை வேதனைப்படுத்தின அந்த மனிதர்களைப் போல நாம் இயேசுவை வேதனைப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, இயேசுவை அவர்கள் தூசித்தது போல நாம் தூசிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய செயல்களால், நம்முடைய வாழ்க்கை முறைகளால், நம்முடைய பழக்க வழக்கங்களால் நாம் இயேசுவை தூசிக்காமல் நம்மை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். சாத்தான் கர்ச்சிக்கிற அந்த கர்ச்சனை இயேசுவுக்கு நேராக கர்ச்சித்தான். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் இப்படி சாத்தானை போல நாம் செயல்படாதபடி இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாய், இயேசுவுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய், இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் ஐயா, இந்த சிலுவை தியான வெளியிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையில் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம். அதிலே ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்த வேத பகுதி, ஆண்டவரே, வழி நடந்து போகிறவர்கள் சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை நாங்கள் விசுவாசிப்போம் என்றார்கள். வேதபாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பர்கள், நீ இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்றார்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையிலே எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம்.
எங்களுக்கு சிலுவையின் மேன்மையை தாரும். அந்த மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.